بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்கே செல்கிறது இளைய சமுதாயம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பருவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பருவமாக கருதப்படுகிற இளமை பருவம், அதை ஒரு மனிதன் எந்த அடிப்படையில் கழிக்க வேண்டும், அந்த பாதையை நோக்கித்தான் நம்முடைய இளைஞர்களை நாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பினை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இளைய சமுதாயம் என்று சொல்கிற பொழுது மனிதர்களுடைய பருவத்தில் குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் ஆகிய 3 பருவங்களை மனிதர்கள் கடந்து செல்கிற நேரத்தில் இந்த 3ல் சிறந்த பருவம் இளமை பருவம்தான் என்பதனை யாரும் யாருக்கும் சொல்லாமலே, எந்த ஒரு கல்லூரியிலும் கல்வி நிறுவனத்திலும் சென்று பாடம் படிக்காமலே எல்லா மனிதர்களும் அதை தெரிந்துதான் வைத்திருக்கிறோம். குழந்தை பருவத்திலே எந்த விதமான அறிவும் கிடையாது, இருக்கின்ற சொற்ப அறிவையும் செயல்படுத்துகிற ஆற்றலும் கிடையாது. அந்த நிலையில் நமது குழந்தை பருவம் கழிந்து விடுகிறது. அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனிலே குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வந்து சேருகிற நிகழ்வை பற்றி சொல்லுகிற பொழுது, வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஅன், அல்லாஹ் உங்கள் தாய்மார்களின் வயிறுகளில் இருந்து உங்களை வெளியாக்கினான். லா தஅலமூன ஷைஅன், நீங்கள் எதையும் அறியாதவர்களாக இருந்த நிலையில். எதுவுமே அறியாத அறிவற்ற பருவமாக குழந்தை பருவம் கழிந்து விடுகிறது. இறுதியில் நாம் சந்திக்கிற முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டால், அது இளமையில் கற்று அறிந்த பல்வேறு அறிவு ஞானங்கள் இருந்தாலும், பலர் அந்த அறிவு ஞானத்தை தக்க வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த ஞானத்தின்படி செயல்படுகிற உடல் ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. நல்லதை செய்ய நினைத்தாலும் தீயதை செய்ய நினைத்தாலும் அவர்கள் நினைப்பிலே அதை செய்து கொள்ளலாமே தவிர நடைமுறையில் செய்து முடிக்க முடியாது. அதற்குரிய உடல் ஆற்றல் வலு அவர்களுக்கு கிடையாது. அப்படியானால் சிந்தனையும் செயல்திறனும் ஒருங்கே அமைய பெற்றிருக்கிற இந்த இளமை பருவம்தான் மனித வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த உலகத்திலே எத்தனையோ சாதனைகளை செய்து முடித்திருக்கிற சாதனையாளர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த சாதனையாளர்களிடத்தில் அவர்களின் சாதனையில் உச்சபட்ச சாதனையாக எதை கருதுகிறார்கள், அந்த சாதனையை எப்போது அவர்கள் செய்து முடித்தார்கள், இது போன்ற கேள்விகளை கேட்டு பாருங்கள். அத்தனை சாதனையாளர்களிடமிருந்தும் நாம் பெறக்கூடிய முக்கியமான பதில், என்னுடைய இளமை பருவத்திலே நான் செய்த சாதனை தான். ஒரு நல்ல பேச்சாளராக மக்கள் மத்தியில் அறிமுகமாகி இருக்கிறவர், அவர் ஒரு 60, 70, 80 வயதை கடந்த நிலையில் இருக்கிற பொழுது அவருடைய பேச்சை பற்றி நீங்கள் கேட்டு பார்த்தால், அப்போ பேசுன மாதிரியெல்லாம் இப்போ பேச முடியலைங்க சாதாரணமாக சொல்லுவார்கள். நல்ல எழுத்தாளர்களிடத்திலே கேட்டு பார்த்தால், அப்பொழுது எழுதிய எழுத்தின் வீரியங்களை இப்பொழுது எழுத்துக்களில் வடிக்க முடியவில்லை என்று அவர்களை ஒத்துக்கொள்வார்கள். ஓட்டப்பந்தய வீரராக இருந்தாலும் சரி, உலகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, உலக மக்களை புரட்டி எடுத்த பெரும் புரட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய அத்தனை கதாநாயகர்களும் சாதனைக்கு சொந்தக்காரர்களும்
அவர்களின் மிகச்சிறந்த சாதனைகளை, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை வழங்கிய தருணம் எது என்று நாம் வரலாற்றை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அத்தனை கண்டுபிடிப்புகளுமே இளமை பருவத்தில் தான் உலகத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. எந்த கண்டுபிடிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மனிதர்கள் பயன்படுத்துகிற மிகச்சிறந்த அம்சங்கள் அனைத்துமே மனித வாழ்க்கையினுடைய இளமை பருவத்திலே இருந்துதான் உலகத்திற்கு வாரி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு பன்னெடுங்கால வரலாறு நமது கண்களுக்கு முன்னால் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே கூட பல வரலாற்று நாயகர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள், நிறுத்தப்படுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இறை தூதர்களுடைய பட்டியலிலே குறிப்பிடத்தகுந்த இடத்தை இப்ராஹிம் நபி அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சிறப்புகளை போன்று, உயர்வுகளை போன்று வேறு எந்த இறை தூதருக்கும் வழங்கப்பட்டதாக திருமறை குர்ஆன் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லுகிற பொழுது கூட இது இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லாஹ் அடைமொழி தருகிறான். இந்த மார்க்கம் இறைவனின் மார்க்கம் தான். அந்த இறைவனின் மார்க்கத்தை அல்லாஹ் இப்ராஹிமுக்கு வழங்கினான். இப்ராஹிமுக்கு என்ன மார்க்கத்தை வழங்கினானோ அந்த மார்க்கத்தை தான் நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகத்திடமிருந்து நேரடியாக பெறுகிறோம். இது நபிகளாரின் மார்க்கம், முகம்மதுடைய மார்க்கம் என்று அடைமொழி வழங்காமல் நீங்கள் பின்பற்றுகிற மார்க்கம் அது மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்களின் தந்தையாகிய இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு புகழாரம் சூட்டுகிறான். இப்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி மனிதராக இருந்தாலும் தனித்த சமுதாயத்திற்கு நிகராக இருந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகிறது. அண்ணலம் பெருமகளார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்புகளை பல தடவைகளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்பொழுது கடந்து சென்ற ஹஜ் பெருநாள் தினத்திலே கூட எல்லா இடங்களிலும் இப்ராஹிம் நபியினுடைய அவர்களின் சாதனைகள், அவர்களின் சோதனைகள், அவர்களுடைய வெற்றிகள் எல்லா மக்களுக்கும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதர்களின் பட்டியலிலே ஒரு தனித்த, ஒரு உயர்ந்த, ஒரு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது மாற்றுக்கருத்திற்கு இடம் இல்லாத ஒரு உண்மை. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் ஏராளமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களே, அதனால் தானே அவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை சோதனைகள் வழங்கப்பட்டது எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க. அவங்க செஞ்ச சாதனைக்குரிய காரியங்களையும் பட்டியல் போடுங்கள். அந்த பட்டியலிலே தனித்து நிற்கிற ஒரு தனித்த இடத்தை பெறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு காரியம், இறைவனின் ஏகத்துவத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக அவர்கள் செய்து முடித்த காரியம்தான் எல்லா சாதனைகளை விட தனித்த இடத்தை பெறுகிறது. அது என்ன காரியம்? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை போட்டு உடைத்து, சிலைகளுக்கெல்லாம் சக்தி கிடையாது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நிரூபித்த, தர்க்க ரீதியாக பகுத்தறிவு பூர்வமாக நிரூபித்த அந்த வரலாறு குர்ஆன்ல கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அற்புதமாக அந்த வரலாற்று செய்தியில் சொல்லி காட்டுகிறான். எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க, மக்கள்லாம் விசாரணைக்கு அழைக்கிறார்கள். விசாரணையின் பொழுது அற்புதமாக தமது வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். ஏனப்பா இப்ராஹிம், நீந்தானே இந்த வேலையை செஞ்ச, நான் என்னங்க செஞ்சேன்? இந்த பெரிய சிலை தான் செஞ்சிச்சு. அது எப்படி செய்யும்? அதான் செஞ்சிச்சு, கேட்டு பாருங்களேன். கேளுங்க, உங்க சாமி தானே, ஏன் சாமி இல்லை, உங்க ஆளு தானே, உங்களை கேளுங்க. அவர்கள் பதிலளிக்கிறார், எப்படிப்பா பேசும்? என்ன இப்ராஹிம் போய் சிலையிட்டு சாமிகிட்ட போய் கேட்க சொல்லி சாமி பேசுமா? ஆனா முட்டா பசங்களா, இது தானடா இவ்வளவு நாள் நான் சொன்னேன். இது பேசுமா? இது கேட்குமா? இது பிடிக்குமா? இது நடக்குமா? பார்க்கின்ற கண்கள் இல்லாத, பிடிக்கின்ற கைகள் இல்லாத, நடக்கின்ற கால்கள் இல்லாத, சிந்திக்கின்ற மூளை இல்லாத, உதவி செய்கின்ற எந்த விதமான அம்சங்களும் இல்லாத இந்த கற்சிலைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? இத்தனை நாளும் கேட்டது நான், இப்ப நான் கேட்டவுடனே திரும்பி அதை எனக்கு பதிலாக சொல்றீங்களா? எத்தனை அற்புதமான வாதம் பாருங்க, லாஜிக்கு பாருங்க. தர்க்கத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிஞ்சின தர்க்கவாதி உலகத்தில் யாரும் கிடையாது.
எதிரிகளே தங்களின் வாதத்தை ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் மாற்றி போட்டு எதிரிகளுடைய வாதத்தை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உடைத்தவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்களே. இதுதான் அவர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளில் மிகச்சிறந்த சாதனையாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சாதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்திய பருவம் எது? குர்ஆன் பேசுகிறது. காலு சமஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். சிலைகள் உடைஞ்சு கிடக்கிற சிலையெல்லாம் பார்த்த உடனே அந்த மக்கள் வந்து பேசிக்கிறாங்க, யார் உடைச்சிருப்பா? இந்த இப்ராஹிமா தான் இருக்கும். சமஅனா ஃபதன், நாங்கள் ஒரு வாலிபரை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த வாலிப பையன், அந்த இளைஞன், அவன் தான் இந்த வேலையை செய்திருக்க கூடும், அழைத்து வாருங்கள் இப்ராஹிமை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிற பொழுது அந்த மக்கள் பயன்படுத்திய வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது. சமஅனா ஃபதன், நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிகச்சிறந்த சாதனை வாலிப பருவத்திலே புலப்பட்டிருக்கிறது. இப்படி நபிமார்களின் வரலாறுகளில் கூட அவர்களுடைய குழந்தை பருவம் முதுமை பருவத்தை விட இளமை பருவத்திலே அவர்களுடைய வாதங்களை, அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை, அவர்களுடைய கொள்கை உறுதியினை மிகச் சிறப்பாக உலகத்திற்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்று திருமறை குர்ஆனில் இருந்து நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி எந்த கோணத்தில் ஆய்வு செய்தாலும் இளைஞர் பருவத்தினுடைய ஆற்றல் அபரிமிதமானது. அது வார்த்தைகளில் வர்ணிக்க இயலாது. அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விளக்க இயலாது. அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை, ஆற்றல் மிகுந்த பருவம் இளமை பருவம். இதை விளக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தேவையில்லை, இதை சொல்றதுக்கு ஒரு பயான தேவையில்லை, ஒரு பள்ளிக்கூடம் தேவையில்லை. அனைவரும் தெரிந்து ஒத்துக்கொண்டிருக்கிற உண்மைதான். இப்ப பிரச்சனை என்ன? இந்த அற்புதமான ஆற்றலை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பவரை அவர்கள் எந்த வழியில் பயன்படுத்துகிறார்கள்? ஆற்றலை சரியான வழியில் பயன்படுத்தினால் நன்மைகள் கிடைக்கும், உலகம் முன்னேறும், மக்கள் நல்ல முறையில் பயனடைவார்கள். சிரமத்தோடு செய்து கொண்டிருக்கிற பல காரியங்களை எளிமையாக செய்து முடிப்பார்கள். இன்றைக்கு நாம எளிமையாக வாழ்கிறோமே, ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை விட இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் உலகத்தில் ரொம்ப ஈஸியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு சிரமம். மெட்ராஸ் வரைக்கும் டெல்லி வரைக்கும் போயிட்டு வர்ற பிளான்ல ஒருத்தர் கிளம்பினார்னா வசியத்து பண்ணிட்டு தான் கிளம்பணும். மரண சாசனம் சொல்லிவிட்டு வாங்கின கடன் போக்குவரத்து விவரங்களை எல்லாம் விலக்கிவிட்டு வந்தா பார்த்துக்குவோம், வராண்டி ஓதிருங்க, சகாதா சொல்லிருங்கன்றது மாதிரி சொல்லிவிட்டு தான் செல்ல வேண்டும். ஏன்? செல்லுகிற பயணம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான, திரும்பி வருவோமா மாட்டோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில் அன்றைய பயணங்கள் இருந்தது. 500 கிலோமீட்டருக்கு நூற்றுக்கணக்கான நாட்கள் நடக்க வேண்டியது இருந்தது. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை ஒரு சில வினாடிகளில், சில நிமிடங்களில் கடந்து செல்லக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அது வாலிப பருவத்தினுடைய ஆற்றலை, அவர்களின் அறிவை சரியான திசையில் பயன்படுத்தியதனுடைய விளைவில்லையா? நாம் உண்ணுகிற உணவு இருக்கிறதே, உணவு பண்ணைகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முந்தைய தலைமுறையினர் சாப்பிட்ட உணவு எது? என்ன சாப்பிட்டாங்க? எப்படி சாப்பிட்டாங்க? நம்மளை விட ஆரோக்கியமாக சாப்பிட்டார்கள். ஆனால் அந்த சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சிகள் கொஞ்சமா நெஞ்சமா? ஒரு நெல்லை குத்தி அரிசியை அடுப்புல போட்டு உலையில வச்சு இறக்கி சாப்பிடுறதுக்குள்ள நெல்லை வளர்த்து அதிலிருந்து அரிசியை பிரித்தெடுத்து அதனை சேகரித்து வீட்டிற்கு கொணர்ந்து அடுப்பிலே வைத்து ஊதி எடுத்து சமைத்து முடிப்பதற்கு ஆண்டுகள் பல தேவைப்படும். இன்னைக்கு நெல்லை விதைக்கிறார் 2 மாசம் 2.5 மாசம், மாதத்திற்கு 5 பூ விளைகிறது. வருஷத்துக்கு 1 விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, 2 வருஷத்துக்கு 1 விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப மாசத்துக்கு 2 விளையுது, 2 மாசத்துக்கு ஒரு விளையுது. இப்ப விதைக்கிறா 2 மாசத்துல அறுவடை, அடுத்து விதைக்கிறா 2 மாசத்துல அறுவடை. அறுத்து கொண்டு வரப்பட்ட நெல்லை குத்தி எடுக்கிறதுக்கு அதுக்கு நாள் கணக்கு. இன்னைக்கு எல்லாம் ஈஸியா போச்சு. அறுக்கிறது ஈஸி ஆயிடுச்சு, விளைகிறது ஈஸி ஆயிடுச்சு, அறுவடை ஈஸி ஆயிடுச்சு, நெல் குத்துறது ஈஸி ஆயிடுச்சு. அடுப்புல தூக்கி வச்சு பூ பூடு ஊதி மூஞ்செல்லாம் கரியாகிட்டு இருந்துச்சு, அது கூட மிச்சமாயிடுச்சு. தூக்கி குக்கர்ல வச்சுட்டு அடுத்த வேலையை பாரு. குக்கர் தானா சோத்து அவிய வச்சிரும், விசில் அடிக்கும் போது இறங்கிக்குவோம். உணவிலே இத்தனை வகையான கண்டுபிடிப்பு.
இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ரொம்ப எளிமையாகி போனது உணவு தயாரிப்பது. இயற்கையான உணவு பண்டங்களை கூட அந்த காலத்திலே ருசித்ததை விட அதிகமாக ருசிக்கிறோம். ஒரு வாழைப்பழம், ஒரு மாதுளம்பழம், ஒரு கொய்யாப்பழம் அந்த காலத்து மக்களும் சாப்பிட்டாங்க, நாமளும் சாப்பிட்றோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் இந்த வாழைப்பழம் எத்தனை வெரைட்டி இருந்துச்சு. 50 வருஷத்துக்கு முன்னாடி கடையில் போனீங்கன்னா மிஞ்சி போனால் 2 வாழைப்பழம் கிடைக்கும். நாட்டு வாழைப்பழம் கிடைக்கும், கோழிக்கூடு கிடைக்கும், ஒரு கதலி பழம் கிடைக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு 3 வெரைட்டி 4 வெரைட்டி. இன்னைக்கு வாழைப்பழத்திலே மாத்திரம் கிட்டத்தட்ட 1000 வெரைட்டிகள் உலகத்திலே இருக்கிறது. தமிழ்நாட்டில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது பனானா ரிசர்ச் சென்டர், வாழைப்பழ ஆராய்ச்சி மையம். அந்த ஆராய்ச்சி மையத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 900 வகை வாழைப்பழங்களை கண்டுபிடித்து உற்பத்தி செய்திருக்கிறார்கள். ஒரு கண்டுபிடிப்பு நிலையத்தில் 900 வாழைப்பழம். அதை பேரை மனப்பாடம் பண்றதுக்கே 2 மாசம் உட்கார்ந்து போல இருக்கு. அப்ப வாழ்க்கை எளிமையாக இருக்கிறது. இதுவெல்லாம் எதனால் சாத்தியப்பட்டது? இதனை தந்தவர்கள் அத்தனை பேருமே இளைஞர்கள், வாலிபர்கள், இளமை பருவத்திலே தந்தார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய ஆற்றல் ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்தப்பட்டது. உலகம் இன்பமயமாகிக் கொண்டே செல்கிறது. அதுவே தீய வழியில் பயன்படுத்தப்பட்டு விட்டால், வீணாக பயன்படுத்தப்பட்டு விட்டால், விரயமாகி போனால், அணு ஆற்றல் அபரிமிதமானது. அணுவின் மூலமாக எத்தனை வேலைகள் இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அணு ஆற்றலை மனிதன் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி ஒரு புறத்திலே வேலைகளை சாதித்துக் கொண்டிருந்தாலும் இன்னொரு புறத்திலே இந்த அணுவினுடைய பாதிப்புகளை உலகம் அறிந்து வைத்து தர இருக்கிறது. 100 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. ஜப்பான்ல அமெரிக்காக்காரன் குண்டு போட்டு ஹிரோஷிமா நாகசாகி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு பெரிய பாதிப்பு, எவ்வளவு பெரிய பாதிப்பு. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஒரு புல்பூண்டு கூட முளைக்க முடியாத அளவிற்கு அப்படியே பாலைவனமாக தரிசு நிலமாக மாறி போய்விட்டதை என்று சொல்லி 100 ஆண்டுகள் கழிந்திருக்கிற நிலையிலும் கூட அதை நினைத்து மனிதன் கவலைப்படுகிறான் என்று சொன்னால் அணுவின் ஆற்றல் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டது. விளைவுகள் 100 ஆண்டுகள் கழித்தும் மனிதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு அணுவினால் ஏற்படக்கூடிய கேடுகளை விட வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த ஆற்றல் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டால் அதனுடைய கேடுகள் அதை விட அதிகமாக இருக்கும். டெல்லியில் நடைபெற்ற கற்பழிப்பு வழக்கு நாட்டே குலுக்குச்சு. எங்க பார்த்தாலும் போராட்டம், ஜனாதிபதி மாளிகை முற்றுகை. என்ன காரியம் நடந்துச்சு? வாலிபர்களுடைய அந்த ஆற்றல் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஒரு பொம்பளை அடக்கிறதுக்கும் அவளை கெடுக்கிறதுக்கும் பயன்படுத்தினான். நாடே குலுங்குச்சு. கம்பி எடுத்து வயிற்றுல குத்தி குடலை கிழிக்கிறதுக்கு பயன்படுத்தினான். நூற்றுக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டார்கள். பெண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கிறவன் எல்லாம் நம்முடைய பிள்ளைக்கு ஏதும் ஆகிவிடுமோ என்று அச்ச உணர்வினால் பதை விதைக்கிற அளவிற்கு
ஒட்டுமொத்த இந்திய தேசமே கண்காணிக்க நிற்கிற அளவிற்கு பெரும் குழப்பம் நாட்டில் ஏற்பட்டது. காரணம், வாலிபர்களுடைய ஆற்றல் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டது. இப்படி எத்தனையோ சொல்லலாம். நல்ல வழியில் திரும்பியதனால் கிடைத்த நல்ல மாற்றங்கள், கெட்ட வழியில் திசை திருப்பியதனால் ஏற்பட்ட இழப்புகள், இதை மையமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய ஆற்றல் எங்கு நோக்கி செலுத்தப்படுகிறது, நல்ல வழியா தீய வழியா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்ம வாலிபர்களுடைய லட்சணம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்ம வாலிபர்கள் இல்லை, நாட்டில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் எடுத்துக்கலாம். மற்றவங்களை பற்றி பேச தேவையில்லையே என்பதற்காக நம்முடைய சமுதாயத்தை பற்றி பேசுகிறோம். நம்ம பிள்ளைங்களுடைய ஆற்றல், அவர்களுடைய சிந்தனை எதிலே அதிகமாக செலவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் அப்படி மனக்கண்களுக்கு முன்னால் உடனே நிப்பாட்டி பாருங்க. வாலிபன் என்றால் என்ன தெரிகிறது? உங்க நினைவுக்கு என்ன வருது? காலேஜ் பையன், கல்லூரி மாணவன். கல்லூரி மாணவனா ஸ்டைலா இருப்பான், வேற என்ன செய்வான்? அப்படி வண்டியில சர்வ பரப்பான், வேற என்ன செய்வான்? பிள்ளைங்களை நாவடிப்பான், வேற என்ன செய்வான்? மப்பளை ஊத்திட்டு சுத்துவான். கல்லூரி மாணவன் என்று சொன்ன உடனே, இளைஞர்கள் என்று சொன்ன உடனே, வாலிபர்கள் என்று சொன்ன உடனே பெரியவர்களுடைய உள்ளத்திலேயும் சிறியவர்களுடைய உள்ளத்திலேயும் ஏன் வாலிபர்களுடைய உள்ளத்திலேயும் கற்பனையிலே நிழலாடக்கூடிய செய்திகள் என்ன? இதுதான் வருது. இது இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை, என் கண்ணுக்கு புத்தகம் தெரியுது, என் கண்ணுக்கு புள்ள உட்காந்து படிக்கிறது தெரியுது, அது விதிவிலக்காய் போச்சு. அதுவும் தெரியுது, இல்லைன்னு நான் சொல்லல. 100% நாசமா போச்சுன்னு சொல்ல வரல. 75-25 ஆயிடுச்சு. 75% கெட்டு போகிற பாதை, 25% சரியான பாதையில் வாலிபர்கள் பயணிக்கத்தான் செய்கிறார். அதை நான் மறுக்கல. ஒரே அடியா குற்றம் சொல்லி எல்லா பையனும் நாசமா போயிட்டா சொல்ல வரல. 75% வாலிபர்களுடைய ஆற்றல் எந்த பக்கத்திலே திசை திருப்பப்படுகிறது என்று சொன்னால், கேடான தேவையற்ற சமூகத்திற்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகளில் அவர்களின் ஆற்றல் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மதுபான நெடி. காலேஜ் ஸ்டூடெண்ட் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு போய் பாருங்க, புகை வீச்சம், சாராய பாட்டினுடைய எண்ணிக்கை என்ன ஆகும்? ஒரு வாலிபனுக்கு இருக்கிற 2 விஷயங்களே, ஒன்று அறிவு, இன்னொன்று அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடையை திறந்துருச்சுன்ன உடனே இவன் நமக்காகத்தான் திறந்து வச்சிருக்கலாம்னு காலையில சாயங்காலம் வாங்கி ஊத்தி இந்த 2ஐயும் கெடுத்துட்டானுங்க. எவ்வளவு மோசமான நிலை பாருங்க. ஊத்துன உடனே என்ன ரிசல்ட்? அவர் ஊத்தினால புஷ்டி ஆயிட்டாரு, நல்ல ஹெல்த்தி ஆயிட்டாரு, மூளை நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பெரிய எழுத்தாளர் ஆயிட்டாரு, படிச்ச பாடமெல்லாம் கடகடன்னு மைண்ட்ல வந்து உட்கார்ந்துருச்சு, எக்ஸாம்ல கேட்ட கேள்விக்கெல்லாம் சூப்பரா பதில் எழுதிட்டாரு. யாரு? உள்ளுக்குள்ள ரம்மையும் ஜின்னையும் 5000ஐயும் நெப்போலியனையும் உள்ள ஏத்துனா ஆயிருமா? ஃபர்ஸ்ட் அட்டாக் மூளை. மூளை போச்சுன்னா மனுஷனே இல்லையடா. அதுக்கு நீ மாடா இருக்கலாமே. மனுஷனுக்கு மாட்டுக்கு என்ன வித்தியாசம்? மூளை தானே வித்தியாசம். கரியிலையா ரத்தத்தில் அதிலேயும் இருக்குது. ஆனால் மனிதனுடைய உயர்வு எதுல? பகுத்தறிவு, சிந்திக்கிற திறன். ஃபர்ஸ்ட் அட்டாக் பகுத்தறிவுக்கு தானே. மூளை சிந்திக்க மாட்டேங்குதே. இடுப்புல இருக்கிற கயிறு அவந்து விழுது, மானம் கட்டு இருக்கிறான், ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. புத்தி கரெக்டா வேலை செஞ்சுச்சுன்னா ஆஹா உடுக்கை கீழே விழுகிறது என்று இழுத்து பிடிப்பான். ஏற்கனவே உள்ள பெரியவரை உள்ள அனுப்பி இருக்கு, அவர் என்ன செய்வாரு? அதுதான் விழுந்துட்டு போய் உனக்கு என்ன, நீ பேசாம ரோட்ல நட, ஏன் அந்த பக்கத்துல எரும மாடு நடக்கல, அந்த போல நாய் குட்டி நடக்கல, இந்த போல பூனை குட்டி நடக்கல, மனுஷ குட்டி மட்டும் நடந்தா தப்பா நட, வீரியமா நடப்ப, சிங்கி சாண்டு மணி அடிச்சுக்கிட்டே. மதுபானம் செய்கிற முதல் அட்டாக்கு மூளையை காலி பண்ணிடுது. நான் கேட்கிறேன், ஒரு வாலிபனை பார்த்து ஏன்னா அவருக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா இவ்வளவு கோவம் வருது. அறிவு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. கேள்வி கேட்ட உடனே ஒரு கேள்விக்கு இவ்வளவு கோவம் வந்துச்ச, அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு நடக்கிறிய. அறிவு கேட்டவன் என்ன செய்வான் அதை செய்றிய. சாக்கடைக்குள்ள விழுந்து பண்டிக்குட்டி நோண்டிக்கிட்டு இருக்காங்க பல பேர்.
அவன் சாம இருக்கலாம். என்னமோ ஷவர் பாத்தில் குளிக்கணும்னு நினைச்சுக்கிட்டானோ என்னமோ, அப்படி நினைச்சா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. ஏன்னா மூளை வேலை செய்யலையே, மூளை அறிவு போச்சு. கண்ட்ரோல் ரூம் அட்டாக் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் ரூம். கண்ட்ரோல் ரூம்னா மூளையில் ஒரு பகுதி இருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யக்கூடாதோ அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய பகுதிக்கு பேர் கண்ட்ரோல் ரூம். மதுபானம் செய்கிற முதல் வேலை கண்ட்ரோல் ரூமுடைய வேலையை நிறுத்திடும். சிரிக்க கூடாத இடத்துல சிரிக்க விடாம தடுக்குமே, இவனை சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அழ தேவையில்லாத அழக்கூடாத இடத்துல அழுகிட்டே இருப்பான். சிறுநீர் கழிக்கக்கூடாத இடத்துல சிறுநீர் கழிப்பான். எதையெல்லாம் எந்த நேரத்தில் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய மனிதனாக மதுபானத்தை அறிந்தியவன் மாறிப்போகிறான். அதற்காக குடும்பத்தில் வீட்டுக்குள்ள சண்டை, செலவிடப்பட்ட தொகை நாசமாகிறது. ஏற்கனவே நம்முடைய சமுதாயத்தினுடைய பொருளாதார எச்சனம் தெரியும். ஏன்னா எல்லாம் குபேரமா இருக்கலாம். 5ஐயும் 10ஐயும் வச்சுக்கிட்டு பீடியை சுற்றி ஒன்றுக்கு இல்லாமல் ஓட்டல் லாட்ரி சாப்பாட்டுக்கு லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருக்கிற சமுதாயத்தில் 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா 250 ரூபா கொண்டு போய் சாராய கடையில் கொடுத்துட்டு ஊற்றிட்டு படுத்து கிடக்குறியே. ஒரு நாளைக்கு 100 ரூபாய், வாரத்திற்கு 700 ரூபாய், மாதத்திற்கு செலவு எவ்வளவு, வருடத்திற்கு தொகை எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்தால் அதை வைத்து எத்தனை குடும்பங்களை வாழ வைத்திருக்க முடியும், எத்தனை வீடுகளில் அடுப்பெரித்திருக்க முடியும். சிந்திக்க வேண்டாமா? கேட்டா சும்மா ஜாலிக்கு தானே. என்னைக்காவது ஒரு நாள் பெருநாளைக்குமா கூடாது, பள்ளிக்கூடத்துல தான் குடிக்கூடாது, சரி விட்டு தொலை ஏத்துக்கிறேன். ஒரு நல்ல நாள் திங்க நாள் கூட அடிக்க கூடாதுன்னா எப்படி? ஃப்ரெண்ட்ஸுக்கு பிறந்த நாள், ஃப்ரெண்ட்ஸோட தங்கச்சிக்கு கல்யாணங்க, அதாங்க. மற்ற நாள் தொடவே மாட்டேன். ரொம்ப யோக்கியம். ஒரு அறிவாளி செய்கிற வேலையா? சிந்தனையை பயன்படுத்தக்கூடிய, முறையாக பயன்படுத்தக்கூடியவன் நம்முடைய அறிவை கெடுக்கிற வேலையை நாமே செய்து கொள்வதாங்கிற யோசிக்கணும். அதோட போச்சா? உடல் ஆரோக்கியம், 2வது மிச்சம் இருக்கிற ஆரோக்கியம், அதுவும் சேர்ந்து போச்சே. ஃபர்ஸ்ட் உடல்ல கல்லீரல் அட்டாக் பண்ணு. கல்லீரல் என்ன? நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கக்கூடிய தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி கல்லீரல். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 350 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. கல்லீரல் அற்புதமான படைப்பு. ஆச்சரியமா இருக்கும். கல்லீரலுடைய செயல்பாடுகளை உலகத்தில் ஒண்ணு அரைக்கிறதுக்கு ஒவ்வொரு மிஷின் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு குறிப்பிட்ட மிஷின் உலகத்தில் கிடையவே கிடையாது. அரிசி அரைக்கிற கிரைண்டர் வச்சிருப்பான், தேங்காய் அரைக்கிறதுக்கு, மிளகத்தில் அரைக்கிறதுக்கு மிக்சி வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான உள்ளுக்குள்ள சமாச்சாரங்கள் இருக்கும். அந்த பிள்ளையோட போட்டால் இதை அரைக்கும், அந்த பிள்ளையோட போட்டால் அதை அரைக்கும், ஒண்ணுக்குள்ள இன்னொன்று தூக்கி போட்டால் அரைக்க. மிக்சி கிரைண்டரில் தூக்கி போய் தேங்காவை போடலாம், மிளகத்தில் போடலாம், இஞ்சியை போடலாம், கொத்தமல்லியை போடலாம். தேங்காய் போடுறதுக்கு பிறகு தேங்காய் சட்டையை தூக்கி போட்டா சடக் புட்டக்கும் ஒரு பிளேடு உடஞ்சிருச்சு, மாற்றிட்டு வேண்டாம். எதுக்கு? மிக்சி அவ்வளோதான். இதில் எது அரைக்க முடியுமா அதை மட்டும் போடு. ஆனால் பாடிக்குள்ள வச்சிருக்க செட்டப் பண்ண தெரியுமா? என்னத்தை வேணாலும் உள்ள போடுறான் ராசா, உள்ளுக்குள்ள அதுக்கு தான் இந்த பிளேடை நான் மாற்றி விட்றேன். கல்லீரல் தான். பருப்பு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் அங்கிருந்து வரும். கீரை அரைக்கிறதுக்கு தனி, அரிசி அரைக்கிறதுக்கு தனி, ஆட்டுக்கறி அரைக்கிறதுக்கு தனி, மாட்டுக்கறி அரைக்கிறதுக்கு தனி. என்னத்தை போடுவி? அதுவும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத தான் போடுவோம். காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு உட்கார்ந்து கறி சாப்பிட்றவங்களா இருக்கான். எதை வேணாலும் கூடு, எப்போ வேணாலும் கூடு.
அதை அரைத்து தள்ளக்கூடிய தேவைப்படக்கூடிய என்சைம்களை நான் உற்பத்தி செய்கிறேன் என்று கல்லீரல் உற்பத்தி செஞ்சு உள்ள வர்றதையெல்லாம் அரைச்சு தள்ளி பாத்ரூமை நிரப்பிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த கல்லீரல் கெட்டு போனது என்றால் சாப்பிடுகிற உணவு செரிக்காமல் போகுமே, உண்கிற உணவு செரிக்கவில்லை என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுமே, நோயாளி ஆயிடுறான். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை, மருத்துவத்திற்கு லட்சக்கணக்கில் செலவு, சிறிய வயதிலே முதியவனை போல ஒரு தோற்றம், 30 வயசுல 70 வயசு பெரியவர் செய்யக்கூடிய வேலையை செய்ய முடியாத நிலை. ஒரு 4-5 மாடிப்படி இருக்கிறது, ஏறி இறங்குதுன்னா மூச்சு வாங்கு. பார்த்தையெல்லாம் நாசமாக்கிட்டோமே. ஆரோக்கியம் எவ்வளவு அவசியமானது. அதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லித்தரப்பட்டிருப்பதை போல உலகத்தில் எந்த மார்க்கத்திலையும் சொல்லித்தரலைங்க. நபிகளால் சொன்னார்கள், ஞானத்தான் இறைவன் கொடுத்திருக்கிற 2 முக்கிய அருட்கொடைகள் இருக்கிறது. அந்த 2 விஷயங்களில் அதிகமான மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அது என்னது? ஒன்று அஸ்ஸஹது, ஆரோக்கியம். உடலுக்கு ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான, தேவையில்லாம வீணாக்கிறான், உடலை நாசமாக்கி விடுகிறான், உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்களை உள்ளே அனுப்பி உடலை கெடுத்துக் கொள்கிறான். உடலை கெடுக்கிற வேலையை இஸ்லாம் அங்கீகரிக்காது. அல்லாவுக்காக நோன்பிருந்து நான் இறை வழிபாடு செய்ய போகிறேன் என்று சொன்னால் கூட உடலை கெடுக்கிற அளவிற்கு நோன்பு இருப்பதாக இருந்தால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒரு நபித்தோழர் செஞ்சார், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ். எப்போ பார்த்தாலும் டெய்லி நோன்பு. ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கேள்விப்படுறாங்க, டெய்லி நோன்பு வைக்கிறாங்க. டெய்லி நோன்பு வச்சா உடம்பு எடுத்துக்காகும். ஒரே பட்டினியிலே கிடந்தால் இயங்குவதற்கு தேவையான ஆற்றல் வேண்டும் இல்லையா? அவர் செய்யறது தப்பாயிருச்ச, நேரம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அப்பா அப்துல்லா, என்னமோ நீ டெய்லி நோன்பு வைக்கிறாம, எப்படி வைக்கிற நோன்பு? அம்மா வைக்கிறோம்ல, டெய்லி வச்சிருவோம்ல. அவர் பெருமை ரசூலுல்லாஹ் பாராட்டுவாங்கன்னு வச்சுக்கிட்டு உடனே இப்படிலாம் டெய்லி வைக்க சொன்னா வேலை வெட்டி பார்க்க வேண்டாமா? அதனால இனிமே மாசத்துக்கு 3 நாளைக்கு தான் நோன்பு வைக்கணும், அதுக்கு மேலே நோன்பு வைக்க கூடாது. இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, நல்ல தெம்பு இருக்குது உடம்புல. அப்படியா, வாரத்தில் 2 நாள் வச்சுக்கப்போ, திங்கக்கிழமை வியாழக்கிழமை, மாசத்துக்கு 8 நாள் வச்சுக்கப்போ. இல்லைங்க அதுவும் பத்தாதுங்க, இன்னும் வைக்கிறேங்க, 13, 14, 15 மாசத்துல 3 நாள் வச்சுக்க முடியாதுங்க, இன்னும் தெம்பு இருக்குங்க. அதிகபட்சமா சொல்றதா இருந்தா 1 நாள் விட்டு 1 நாள் வச்சுக்க, அதை தாண்டி அனுமதி கிடையாது. டெய்லி மாதம் முழுக்க வருடம் முழுக்க நோன்பு இருந்தால் உடல் நலம் கெட்டு போகும். அப்படி இறைவனுக்கான வழிபாடு செய்வதை கூட ஏற்றுக்கொள்ளாத மார்க்கம் இஸ்லாம். அப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு கொஞ்ச நேரம் டேஸ்டுக்காக, அப்படி ஒரு சின்ன மிதப்புக்காக மதுபானத்தை அருந்துவது நியாயமா? வாலிபர்கள் யோசிப்பார்கள். அதனால் எனக்கு கிடைச்சது என்ன, என்னுடைய சமுதாயத்துக்கு கிடைச்சது என்ன, உலகத்துக்கு கிடைச்ச நன்மை என்ன, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் மறுமையை நம்பக்கூடிய சமுதாயமே மறுமையை பற்றி, அதிலே நல்ல மனிதர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றி திருமறை குர்ஆன் வர்ணிக்கிறது. இறைவன் சொர்க்கத்தை பரிசீலிப்பான். அந்த சொர்க்கத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? அங்கே என்ன கிடைக்கும் தெரியுமா? மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன், இறையச்சமுடையோருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசினின் வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யத்தகய்யர் துஅமு வ அன்ஹாரும் மின் ஹம்ரில் லذத்தில் லிஷாரிபின் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா. அங்கே கெட்டு போகாத நீராறுகள் உண்டு. ஆறாய் ஓடும்பா தண்ணி, ஆறு ஓடும். ஊர்ல ஓடுற ஆறு மாதிரி கிடையாது, அந்த தண்ணி கெடவே கிடையாது. அங்க பாலாறுகள் உண்டு. ஊருக்குள்ள பாலாறுன்னு பேரை கேட்டிருப்பேன், நெசமா பாலாற பார்த்திருக்க மாட்டேன். இங்க வா, உனக்கு பாலை ஆறாக ஓட விடுகிறேன். அதுக்கெல்லாம் ஆசைப்படணுமா இல்லையா ஒரு முஸ்லீம்? ஊருக்குள்ள பால் குடிக்கணும் ஆசையா தான் இருக்குது. பால் விற்கிற ரேட்ல வாங்கி வாங்கி குடிக்க இயலுமா? 200 மில்லி 250 மில்லி 1/2 லிட்டரு வாங்கி வீட்டில் இருக்க 8 பேருக்கு காப்பி போட்டா 1/4 லிட்டரு பால் 1 லிட்டரு தண்ணி அள்ளி ஊற்று. வேற என்ன பண்றது? பால் விற்கிற ரேட்டில் பாலாக குடிக்க முடியுமா?
அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் சிரமம் தான், சற்று நாளைக்கு பொறுத்துக்கொள், இன்ஷா அல்லாஹ் நீ சுவனத்திற்கு வந்ததற்கு பிறகு அங்கே உனக்கு நான் பாலை ஆரண பெருக்கெடுத்து ஓட செய்வேன், அள்ளி பருகுடா. அதுவும் எப்படிப்பட்ட பால்? தூய்மை கெட்டு போகாத பால். உலகத்தில் கூட பாலை வாங்கினா வாங்கின உடனே நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லாட்டி நேரம் அடுப்பில் வைக்கணும். ரெண்டையும் செய்யலாட்டி அடுத்த நாள் பால் வாங்கலாம். பாலை வச்சு டீ போட முடியாது, தெரிஞ்சு போச்சுன்றோம். அங்கே அப்படி இல்லை, கெட்டு போகாத பால். சொல்லிட்டு அந்த பட்டியலில் சொல்லுகிறான், வான்ஹாரும் மின் ஹம்ரின் லதத்தில் லிஷாரிபீன். அது மாத்திரமில்லையப்பா, குடிக்கிறவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய மது ஆறுகளும் அங்கே உண்டு. அங்கே கிடைக்குங்க சரக்கு, சூப்பர் சரக்குங்க. என்னங்க சரக்கு? வெளிநாட்டு சரக்கு பாடா, நம்ம நாட்டு சரக்கு விட வெளிநாட்டு சரக்கு சூப்பர் பாடா. என்னத்த வெளிநாட்டு சரக்கு? மறுமையர் வந்து பா, அல்லாஹ் வச்சிருக்கிறான் சரக்குடா, அப்படி ஒரு சரக்கு. சில பேருக்காக கேட்டவன என்ன அது சொர்க்கம், நானுவா சொர்க்கத்திலையும் சாராயம் ஊற்றி கொடுக்குறாங்களா? அப்படியெல்லாம் ஒன்று கவலைப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? உலகத்தில் சொர்க்கத்தை தடை செய்ததற்கு காரணம் அது உங்கள் உடலை கெடுக்கிறது, உங்கள் சிந்தனையை கெடுக்கிறது, உங்களுக்கு நோய் நொடிகளை தருகிறது. ஆனால் மறுமையில் அல்லாஹ்வால் தரப்பட இருக்கிற அந்த மது உடலை கெடுக்காது, சிந்தனையை கெடுக்காது, புத்தி வேதனைக்க செய்யாது. ஆனால் சாராயத்தை அடிச்சா என்ன கிக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வேணுமா? ஃபீலிங் இருக்கும். ஸ்டடியாக தான் நிற்பேன். இங்கே தான் ஸ்டடிமா பின்னாடி 4 பேர் வந்து ஸ்டடி பண்ணுறோம். அங்கே நீ ஸ்டடியாகவே இருப்ப. வாலிபர் யோசித்து பாருங்கள், நெசமா மறுமை நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு நாள் அவன் மரணிக்க போகுது உண்மைதானே, அல்லாஹ்வை சந்திக்க போறோமே, அங்க போய் அந்த சரக்கு அடிக்கணும்னா கொஞ்ச காலத்துக்கு இந்த சரக்குக்கு வாய்ப்பு விட்டு போடுங்களேன். மதுவின் பாதையிலே நம்முடைய இளைஞர் சமூகத்துடைய ஆற்றல் வீண் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு முகத்திலே பார்த்தால் காதல். காலேஜ் ஸ்டூடெண்டா காதலிக்காமலா? உனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடையாது, பொம்பளை பிள்ளைங்க பேசிக்கணும். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, அவளை போய் கேட்டுக்கணும். அப்படியெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டி அவன் தற்கொலை செஞ்சுக்கிறான். இருக்கு ஏண்டா உங்களோட ஒருத்தையும் பேச மாட்டேங்கிறா, சும்மா இருக்கிறவன உசு பேத்தி விடுவான் அவன். அது மாதிரி பொம்பளை பையன், அந்த பையன் உன்னையே பார்த்துட்டு இருக்கானே, எதுவும் கனெக்ஷன் இருக்கோ? சும்மா இருந்தால் உசு பேத்தி விட வேண்டியது. ஆளாளுக்கு ஒட்டிக்கும் பத்திக்கும் கடைசியில். அதுவெல்லாம் இல்லாவிட்டால் இளமை பருவமே வீணா போச்சான். காதல் என்ற பெயரால் அந்த பிள்ளையை நான் விரும்புகிறேன், என்ன அந்த பிள்ளை விரும்புது. இனக்கவர்ச்சிங்கிறது அது பின்னாடி புரியும். இந்த பருவத்தில் அதை கரெக்டாக சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அது மாதிரி கேட்க பாடம் நடத்துறவன் தான் விரோதியா போவோம். அப்படிலாம் செய்யா போயா, உனக்கு சிலையை பத்திரி தெரியும் எங்களுக்கு. எல்லாரும் அந்த பருவத்தை கடந்தான வந்திருக்கிறாங்க. நமக்கு சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? ஊர் சுத்தும் போது நம்ம பின்னாடி பொம்பளை பின்னாடி டாவடிக்கும் போது நமக்கு பெரியவர் அறிவுரை சொன்னாரு. அப்ப நமக்கு எப்படி? அல்வா மாதிரி இனிச்சிச்சா, பாவைக்காய் கசந்துச்சா? தேவைக்கு ஒப்புக்கு தலையாட்டி வச்சுக்குவோம். சரிங்க சரிங்க, அந்த பக்கமே போக மாட்டேன். அதுக்கப்புறம் இவர் கண்ணில் விட்டாங்கன்னு அறிவுரை சொல்வார். இவர் கல்லே பண்ணக்கூடாது. ஆண் பெண் பாலியல் உரசல்கள், இந்த பாலியல் ஈர்ப்பின் காரணமாக ஏற்பட்ட கோளாறு என்ன? திருமணத்திற்கு முன்பே கற்பிழக்கிற சூழ்நிலை. நான் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொல்ல, ஆம்பளைக்கு சேர்த்து சொல்றேன். என்னமோ உலகத்தில் பாரதியார் வந்துதான் ஆணுக்கும் ஆணையும் பெண்ணையும் கற்புல சமமா வைப்போன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அன்றைக்கே சொல்லிவிட்டது, கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானதுதான். கற்பை பாதுகாக்கிற வேலைகளை பற்றி சொல்லுகிற பொழுது ஆண் பெண் 2 பாலாரையும் அல்லாஹ் பொதுவாகவே பேசி குறிப்பிடுகிறார். வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், இறை நம்பிக்கையாளர்கள் தங்கள் கற்புகளை பேணிக் கொள்வார்கள். அவர்கள் ஆணாயினும் பெண்ணாயினும் 2 பேருக்கும் உள்ள சட்டம். ஆணும் கற்பிழக்கிறான், பெண்ணும் கற்பிழக்கிறான். அதையும் ஊட்டி மாதிரி இடத்துக்கு போய் பாருங்க. எங்கெல்லாம் சூசைட் பாயிண்ட் இருக்குதோ, தானா போய் ஈஸியாக சாவறதுக்கு வழி இருக்குதோ,
அங்கெல்லாம் நிறைய டிக்கெட் சாகுது. சாகர டிக்கெட்டை பட்டி எடுத்து லிஸ்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறோம். யாருனான்னு பார்த்தா எல்லாம் 22, 24, 28, 19, 18, சிலது ஜோடியா, நிறைய தனியா. பொம்பளை பிள்ளைங்க மட்டும் நிறைய தனியா. எதுக்கு? அந்த இன கவர்ச்சியில பாதிக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போவோம், கூட்டிட்டு போயிடுவேன். இன்றைக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த தெருவுக்கு போனாலும் சரி, எந்த பிரச்சனையை பற்றி செய்தி வருதோ இல்லையோ இந்த மேட்டு கரெக்டாக வந்து பற்றி பேசுங்க. ஒரே கெட்டு போச்சு. இந்த பிள்ளை அங்கே, இந்த பையன் எங்கே, லிங்க் எங்கே பார்த்தா ஒரே சங்கிலி சமாச்சாரம் தான். இது இங்கே பற்றிக்கிச்சு, அது அங்கே தொக்கிக்கிச்சு. மேலோட்டமாக பார்த்தா சிரிப்பாக இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ள எத்தனை பெரிய கேடு. அதனால் ஏற்பட்டிருக்கிற சமூக அவலம், அந்த குடும்பத்தாருக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல். ஒரு ஆண் ஓடிவிட்டால், ஒரு பெண் ஓடிவிட்டால், யாராக இருக்கட்டும், அந்த தெருவில் எத்தனை நாட்களுக்கு அவர்களால் தலைநிமிர்ந்து நடக்க இயலும்? அவன் வேலையை பார்ப்பான். இவங்களுக்கு என்ன தோணும்? 2 பேர் கடையில சாமான் கொடுத்து வாங்கிட்டு இருப்பான், நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கான் போல இருக்கு. இவன் நடப்பான். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர்-ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஓடி போன பெண்ணை பெற்றவன், இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்த ஆம்பளை பையனை பெற்றவன், அவர்கள் நினைப்பார்கள் எங்கு பார்த்தாலும் நம்ம பத்தியே பேசுறாங்க போல இருக்குது. பல குடும்பங்கள்ல பிள்ளைகள் செய்த தவறுக்காக பெற்றோர்கள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்கிற செய்திகளை டெய்லி பத்திரிக்கை, வாரத்தில் 2 வந்துரு. மானம் போயிடுச்சு, கேவலமா இருக்கிறது. இப்படி ஒரு பெரிய கொலைகளை ஏற்படுத்தக்கூடிய குற்றமாக இருக்கிறது, கற்பிழக்கிற குற்றமாக இருக்கிறது, அவப்பெயரை ஏற்படுத்துகிறது. பல நேரங்களிலே அழைத்து செல்லப்படுகிற அந்த பெண்கள் ஊட்டியிலே, கொடைக்கானலிலே 1 வாரம் 10 நாட்கள் 1 மாத காலம் இன்பம் அனுபவித்து விட்டு கடைசியில் அங்கேயே விட்டு ஆண்மகன் திரும்பி விடுகிறான். பொம்பளைக்கு திரும்ப முடியல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். வீட்டுக்கு திரும்ப வர முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க, பெரிய அசிங்கம், இங்கே உயிரை விட்டுருவோம். பலது சில பேர் தைரியமாக என்னுடைய சமூகத்தில் உங்கள் சமூகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, என் சமூகத்தை விட்டுட்டு வந்துடுறேன். மார்க்கத்தை விட்டு மார்க்கம் மாறி, கொள்கை விட்டு கொள்கை மாறி, நெற்றியில் பொட்டோடு கழுத்திலே தாலியோடு கோவிலில் மாலை மாற்றி இஸ்லாமிய கொள்கை தேவையில்லை என்று அல்லாஹ்வின் மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு நாளை மறுமையின் நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறி போகிற இளைஞர்கள், இளம்பெண்கள் எத்தனை பேர் நம்முடைய சமூகத்தில். ஒரு அற்ப சுகத்துக்காக பேசுறவர் பேசலாம், அற்ப சுகம் அவனுக்கு தான் தெரியும். ஒரு சில நிமிட நொடி பொழுதில் ஏற்பட்ட அந்த சலனத்தில்
காலத்திற்கும் மாறாத ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிற காரியத்தை காதல் என்ற பெயரால் நம்முடைய இளம் சமுதாயம், இளைய தலைமுறை நாசமாகிக் கொண்டிருக்கிறது. நான் இதுக்கு 100% சம்பந்தப்பட்ட இளைஞர்களை மட்டும் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் மட்டுமே தான் குற்றவாளியா? அவன் மட்டுமே குற்றவாளியாக இருந்தால் அவனை மட்டுமே குற்றவாளி கொண்டு நிறுத்த வேண்டும், உரிய தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய குற்றத்திற்கு இளைஞர்கள், வாலிபர்கள், இளம் பெண்கள், இளம் ஆண்கள் அவர்கள் மட்டுமே காரணமில்லை. அவர்களை சார்ந்திருக்கிற அவர்களின் குடும்பமும் காரணம், அவர்கள் சார்ந்திருக்கிற இந்த சமூகமும் ஒரு வகையில் காரணம். நம்மளை திருத்திக்காம அவங்கள மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா பிரச்சனைக்கு தீர்வாகாது. பல குடும்பங்கள் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள். பாலியல் எடுத்துக்கங்க, புள்ள ஓடி போயிட்டா, பையன் ஓடி போயிட்டா, தப்பு நடந்துருச்சு, ஊருக்கு ஊர் பஞ்சாயத்து நடக்கிறது. சம்பந்தப்பட்ட குடும்பத்தினுடைய வரலாறு தோண்டி எடுங்க. பல இடங்களில் நாமே சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறோம். அம்மா, உன் பையன் போற போக்கு சரியில்லை, உன் புள்ள போற ரூட்டு சரியில்லை. அன்னைக்கு அங்க பீச்சில் பார்த்தோம், ஒரு நாள் ஐஸ்கிரீம் பார்லர் பார்த்தோம், இன்னொரு நாள் சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்த பையன் சொன்னான், ஏன்னா நம்ம போறது இல்லை தானே, போயிட்டு வந்த பையன் சொன்னான் என்ற தகவல்களை சொல்லி சம்பந்தப்பட்ட பிள்ளைங்களை கண்காணியுங்கள் என்று அறிவுரை சொல்ல போனால், கும்பகோணத்து பக்கத்தில் ஊரு, அங்க இப்படித்தான் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாட்ட போய் சொல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ரோட்ல நின்று ஒரு வாரமா சொல்லியிருக்காரு நம்ம நிர்வாகி ஒருத்தர், பிள்ளைய கவனமா வச்சுக்கோங்கம்மா, போற ரூட்டு சரியில்லை. அடுத்த நிமிஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா? கீழே கிடந்த மண்ணை பூரா அள்ளி ஆச்சு நாசமா போறவன, என் பிள்ளைய பத்தியா இப்படி சொன்ன, நீ உருப்ப மாட்டேன், நீ விளங்க மாட்டேன், உன் குடும்பம் உருப்படாது. அர்ச்சனை அர்ச்சனை அர்ச்சனை, அல்லாவுடைய கிருபையினால 1/2 மணி நேரம் அர்ச்சனை. துண்டை காணும் துணியை காணும் எடுத்தாரு ஓட்டம். சரியாக 1 வருடம், 1 ஆண்டுக்கு பிறகு நம்முடைய நிர்வாகியுடைய இல்லத்தில், அவர் இருக்கிற இடத்துல அந்த அம்மா வந்து தலை குனிந்து, என் பிள்ளைய காணந்தா, எங்க போனாலும் தெரியலத்தா. இதை நான் மிகைப்படுத்தி சொல்லல, சாம்பிளுக்கு. இது மாதிரி எத்தனை. முதல்ல உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா அப்படின்னு சொல்றீங்களா? என் பிள்ளை அப்படி கிடையாது, உங்க புள்ள அப்படி கிடையாதுன்னு எந்த பேரண்ட்ஸ்ட போய் கேட்டாலும் என் புள்ள ரொக்கங்க, என் புள்ள சூப்பருங்க அப்படின்னு சொல்றீங்கள. அப்ப ஊருக்குள்ள ஜோடி ஜோடியா 2 வீலர்ல சுத்துறாங்க. இவன்லாம் எவன் பத்த புள்ள? வானத்திலிருந்து குதிச்சவனா? ஒரு அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறக்காம, ஒரு அப்பனாத்தாவுக்கு பிறக்காம தனியா செய்யப்பட்ட ஜின்னு மாதிரி தனி ப்ராடக்ட் அது. எந்த அப்பன்ட்ட போய் கேட்டாலும் என் புள்ள ரொக்கம், எந்த ஆத்தாண்ட போய் கேட்டாலும் என் புள்ள சுத்தம், உன் புள்ள சுத்தம், உன் புள்ள ரொக்கம்னா இந்த புள்ள எவனுக்கு பிறந்த புள்ள? ஒரு கல்லூரி வாசல்ல போய் நிற்கிறோம் தெரியுது, ஆண்கள் பெண்கள் சேர்த்து படிக்கிற இடங்களில் பார்த்தால் தெரிகிறது. ஜோடி ஜோடியாக சுற்றுகிறார்கள். கடற்கரை ஓரங்களுக்கு சென்றால் தெரிகிறது. கொடையை போட்டு கவுத்தி உட்கார்ந்துட்டு காதல் செய்கிறார்களாம், கடலை போடுகிறார்களா? இவ்வளவு நடக்குது. புத்தி வேண்டாமா? என் புள்ள ரொக்கம்னா புள்ள நல்ல பிள்ளையா இருக்கட்டும், சூழல் கெடுக்காமல் இருக்கிறவரை தான். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை, சூழ்நிலை அமைந்து விட்டால் எந்த நல்லவனும் கெட்டவனாயிடும். பல பேர் நெஞ்சில கை வச்சு பாருங்க, நம்மள பல பேர் நல்லவனா இருக்கிறதுக்கு காரணம் நல்லதொரு வாய்ப்பு நமக்கு அமையாமல் இருப்பதுதான் காரணம். இருக்கா இல்லையா? நமக்கு மட்டும் அப்படி அந்த பிள்ளை அன்னைக்கு பார்க்க அத்தாம இல்ல நேரத்தில் அப்படி வந்திருந்தாங்கன்னா அப்படின்னு யோசிச்சு பார்க்கிற ஆட்கள் இருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்மள பெரியவங்களே, கல்யாணம் ஆனவங்களே, இது மாதிரி அனுபவப்பட்டவங்களே, 40 வயசு 45 வயசு 50 வயசு அந்த லெவலில் உள்ளவங்களே பல பேர் நல்லவர்களாக இருப்பதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவர்களை பாதுகாக்கிறது என்று சொன்னால், இளமை பருவம், இளமை துள்ளுகிற பருவம், இணக்கவர்ச்சி இருக்கிற பருவம், அந்த பருவத்தில் நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்பதை சொல்லித் தர்றதுக்கு ஒரு பயான் வேணுமா? இது புரிஞ்சுக்க தெரியாதா? அடுத்தவங்களோடு ஒவ்வொருத்தரும் தன்னை நினைச்சு பாரு. 18 வயசுல நம்ம எப்படி இருந்தோம், 22 வயசுல நம்ம எப்படி இருந்தோம், எதை பத்தி அதிகமா நினைச்சோம்,
கவிதைகள் எப்படி வரைஞ்சோம் தன்னைத்தானே யோசிச்சு பார்த்தா தெரியாதா? அப்ப பல இடங்களில் இளைஞர்கள் இளம்பெண்கள் கெட்டு போவதற்கு திசை மாறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய குடும்ப சூழ்நிலை. பெற்றோர்கள் செய்யக்கூடிய வேலை. வெறுமனே பயான் மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாதுங்க. சில பேர் சொல்லிவிடுவாங்க அதுக்கு நல்ல சொல்லலைங்க, ஒழுங்கா பயான் பண்ணி இருந்தா குர்ஆன் ஹதீஸை பற்றி அப்படி சொல்லி இருந்தா அது கூட சான்ஸ் கிடையாது. அதெல்லாம் 10% தான். இந்த மாதிரி இருக்கு. சூழ்நிலை அமைஞ்சிருச்சுன்னா எம்மா பெரிய பயான் செய்யறாரு அவரே வந்துருவார். பிறகு என்ன அடுத்தால சொல்றதுக்கு? தமிழ்நாட்டில் எத்தனை ஆலிம்சாக்களுக்கு அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க தெரியுமா தெரியாதா? ஆலிம்சா பயானா அவருக்கு தெரியாத சட்டமா? எவ்வளோ தகச்சதெல்லாம் தொழுவுங்க. ஆஃபீஸில் வந்து உட்காந்து அலுவலை பார்த்துருக்கீங்களா? அம்மா சொல்லுவா எவ்வளோ தகச்சதெல்லாம் தொழுவுங்க. தொழட்டும். தஹஜ்ஜத் தொழுது விட்டால் இந்த மாதிரி லிங்க் வராதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட பெரிய உதாரணம் வேற என்ன வேணும்? நபி மாசூம் பாதுகாக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர். இறை தூதருக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்படுகிறது. கல்லக்கத்தின் அபுவாப், வாசல்கள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அழைக்கிறார், தவறு செய்ய தூண்டுகிறார். குர்ஆன் வர்ணிக்கிறது வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. அவளும் அவரை நாடிவிட்டாள். அந்த பொம்பளை தப்பு செய்யணும்ன்ற நினைப்பு அவளுடைய உள்ளத்திலே எழுந்து விட்டது. வ ஹம்ம பிஹா, யூசுப் நபி அவர்களும் அவளை நாடிவிட்டார்கள். ஆனா தப்பு நடக்கல. அடுத்து அல்லாஹ் சொல்றான் லவ்லா அரா புர்ஹான ரப்பி, தனது இறைவனின் அத்தாட்சியை மட்டும் அவர் கண்டிருக்காவிட்டால். ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நிப்பாட்டினான் அல்லாஹ். பதில் சொல்ல கண்டிருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? fill in the blanks. நீனே ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட இறையச்சமுடையவர்கள் என்று உங்களுடைய பிள்ளைக்கு உத்தரவாதம் கொடுப்பீங்களா? அதை விட பெருசு என் பிள்ளைய படிக்க வைக்க போறோம், படிக்க வைங்க. யாருன்னா படிக்க வைக்கிறதா இருந்தா பாலியல் ரீதியாக நீங்களே சிண்டு முடிஞ்சு விடாத வகையில் உங்கள் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம் என்ற பெயரிலே பாலியல் தவறுகளை செய்வதற்கும் பெற்றோர்களே வாசல் திறந்து கொடுக்கிறார்கள். ஆம்பளை புள்ள படிக்கணுமா ஆம்பளை படிக்கிற கல்லூரிக்கு அனுப்பு, பொம்பளை புள்ள படிக்கணுமா பொம்பளை புள்ள மட்டும் படிக்கிற கல்லூரிக்கு அனுப்பு, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்த்து படிக்கிற காலேஜுக்கு அனுப்பி விட்டுட்டு என் பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும்னா சாக்கடைக்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கணுமா? ஆனா மனம் மட்டும் கமகமா நடிக்கணுமா? எப்படி நடக்குங்கிற சாத்தியமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளைய தூண்டில் போட்டு இழுக்கிறதுக்கு நம்ம பையனுக்கு சொல்லித்தரவே தேவையில்லை. மூளை என்ன வேலை செய்யுது? மைக்கை கண்டுபிடிச்சவனுக்கு செஞ்ச வேலையை விட, புவியீர்ப்பை கண்டுபிடிச்ச நியூட்டனுக்கு செஞ்ச வேலையை விட நம்ம பையனுக்கு பொம்பளை பிள்ளை ஈர்க்கிறதுக்கு மூளை செய்யற வேலை இருக்குதா? அம்மாடி அம்மா கிட்ட நீக்கே ஆளாது, மொத்த வார்த்தையில் இழுத்து போடுவாங்க. பரவாயில்லையா, சூப்பரா இருக்கு சுடிதாரு, முடிஞ்சிச்சு. சுடிதார் சூப்பரா இருக்குன்னு சிங்கிள் வார்த்தை. எத்தனை கவுந்து இருக்கிறது? ஒரு மிஸ்டு கால். எத்தனை சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது சொல்லணுமா? படிக்க வைங்க வேண்டாம்னு சொல்லணும். பாதுகாப்பா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு படிக்க வைக்கணும். படிப்பு படிப்பு என்று சொன்னால் படிப்பை விட கற்பு பெரிதல்லவா? படிப்பை விட மார்க்கம் பெரிதல்லவா? படிப்பை விட உயிர் பெரிதல்லவா? படிக்கலாட்டி உங்க பிள்ளைய கொண்டுருவீங்களா? நீங்க ஃபெயில் ஆயிட்டான், படிக்கல, டிகிரி கொடுத்துட்டான், நீங்க காலேஜுக்கு பணம் கட்டினீங்க, அவன் வேற எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறான், இந்த புள்ள வேண்டாம்னு வெட்டி விடுவீங்களா? தருதலையா சுத்துறான தலையில அடிச்சுக்கிட்டு சரி போடா, கடைக்கு போடா, வெளிநாட்டுக்கு போடா, அந்த வேலைக்கு போடா, பத்தி விடுவீங்களா? படிப்பை விட உங்கள் மகன் மீது வைத்திருக்கிற பாசம் பெரிதே, உங்கள் மகனுடைய ஆரோக்கியம் பெரிதே, உங்கள் மகனுடைய உயிர் பெரிதே. அதை கருதக்கூடிய நீங்கள் நிஜமாகவே அதில் உண்மையாளர்களாக இருந்தால் படிப்பை விட கற்பு பெரிது, படிப்பை விட மார்க்கம் பெரிது என்று சொல்லி அந்த கற்புக்கு கேடு வராத வகையில் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க.
வாசல் அடைச்சி வைங்க, தனித்தனியாக கொண்டு சேருங்க. அதையும் தாண்டி பிற குடும்பங்களில் பிள்ளை காலேஜுக்கு போகுது, பெரிய பிள்ளை ஆகிட்டு, ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளைகிட்ட ஏதாவது பேசணும் வைக்கணும்னா அதுக்கு ஏதாவது வேணும்ல, இந்தாமா செல்ஃபோனு. 2 பேருக்கு தான் சொல்லுறேன், பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் சொல்ல நினச்சிக்காதீங்க. ஏன்னா சில நேரத்தில் சிங்கிள் வேர்டில் வார்த்தை வந்த உடனே பொம்பளை பிள்ளைக்கு தான் பேச, ஆம்பளை பிள்ளை அதெல்லாம் ரொம்ப ரொக்கன்றக்கூடாது. 2க்கும் சேர்த்து தான். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவருக்கு மாணவியருக்கு செல்போனுடைய தேவை என்ன வந்துச்சு?